தற்போது ஏதேனும் பதில் அளித்திருக்காங்களா? நாங்க பாதுகாப்பு தரோம், நீங்க போங்க. ஏன்னா இது ஒரு நீதிமன்றத்தில் சம்மன் அழைத்திருக்காங்க, அழைப்பானை கொடுத்திருக்காங்க. நீங்க போய் சொல்லும் போது அந்த வழக்கு முடிவுக்கு வரும் என்ற சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ஏதேனும் பாதுகாப்பு தரணும் இப்ப அரசாங்க தரப்புல உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது போலீஸ் தரப்புல ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இப்ப இதுவரைக்கும் அரசிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. இப்பொழுது அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் நாங்கள் பாதுகாப்பு அளிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நான் கடந்த மாதத்திலே நான் அங்கே செல்லுகிற பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தன்னுடைய கீழ் அலுவலர்கள் மூலமாக எனக்கு தகவல் அனுப்புகிறார். நீங்கள் வாருங்கள், மாவட்டத்தினுடைய எல்லையில் இருந்தோ அல்லது நீதிமன்றத்துக்கு வருகிற பொழுதோ நாங்கள் உரிய பாதுகாப்பை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்னுடைய பாதுகாப்பு பிரச்சனை ஒரு நீதிமன்ற வளாகத்திற்குள் முடிவுவிட்டு போவது இல்லை. என்னுடைய பாதுகாப்பு பிரச்சனை ஒரு விசாரணை, ஒரு சாட்சி சொல்லுகின்ற அந்த நிகழ்வோடு முடிய போவது இல்லை. இது தொடரக்கூடிய அந்த பிரச்சனை. காரணம், இதனுடைய இந்த கிரானைட் முறைகேட்டுகளினுடைய பெருமாண்டத்தை நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். எனவே இந்த பாதுகாப்பு பிரச்சனை என்பது ஒரு நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே அது முடிந்து விட போவது இல்லை என்கின்ற நிலையில்தான் நான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கே நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். எனவே இது என்னுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த இயற்கை வளங்களை, இந்த சூறையாடலை தடுப்பதற்காக போராடக்கூடிய மிகச் சாதாரண எளிய விவசாயிகள், எளிய சமூக செயற்பாட்டாளர்கள், அவர்கள் களத்திலே இருக்கிறார்கள். நான் ஒரு IAS அதிகாரி, நான் காயம்பட்டாலோ கொல்லப்பட்டாலோ அது பேசுபொருளாகும். ஆனால் எங்கோ இருக்கக்கூடிய எளிய விவசாயி ஒரு சமூக செயற்பாட்டாலோ காயம்படுகிற பொழுது, கொல்லப்படுகிற பொழுது அது ஒரு நாள் செய்தியாகி மறைந்து விடுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பாதுகாப்பை இந்த தமிழக அரசு உத்தரவாதமாக அளிக்கப் போகிறது? எனவே கனிம வளங்கள், நான் மீண்டும் சொல்லுகிறேன், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், அது இந்த நாட்டினுடைய சொத்து. அதை நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாமும் அதை பாதுகாத்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். அந்த மகத்தான பொறுப்பு நமக்கு இருக்கிறதாக நான் உணர்ந்துதான் இத்தகைய கடினமான அபாயகரமான பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். எத்தகைய தமிழகத்தை, இயற்கை வளமிகுந்த கனிம வளமிகுந்த தமிழகத்தை கொடுக்க போகிறோமா நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு? அல்லது இயற்கை வளம் சூறையாடப்பட்ட, கனிம வளங்கள் சூறையாடப்பட்டு திருடப்பட்ட ஒரு சுடுகாடு போன்ற தமிழகத்தை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போகிறோமா என்ற கேள்விக்கு இன்றைக்கு மனசாட்சி உள்ள ஒவ்வொரு குடிமகனும் பதில் சொல்ல வேண்டும். ஜகபர் அலி கொலை என்பது ஒரு சிவில் சமூகம், படித்த சமூகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு அவல கொலை. அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய கோபம், ஆதங்கம் அனைத்தும் சரி, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. இதற்கு தமிழக அரசும் பொறுப்பில் உள்ளவர்களும் நிச்சயமாக பதில் சொல்வார்கள். அதாவது இப்போது உங்களுடைய கோரிக்கை, உங்களுக்கு தொடர் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கோரிக்கையாக நான் பார்க்கிறேன். ஆனா இப்ப நீங்க இந்த இவ்வளவு பெரிய, அதாவது சாதாரண ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஊழலை கண்டுபிடித்தீர்கள். கனிம வளம், இயற்கை வளம் இந்தியாவே சுரண்டப்படுகிறது. தமிழகத்தில் எப்படி நடக்கிறது, அதாவது ஒரு ஐஸ் ஆஃப் த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்பார்கள், அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஊழலுடைய ஆரம்பத்தை கண்டுபிடித்து நீங்கள் வெளிப்பட்டீர்கள். அது கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது. இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? நம்ம நீதி பரிபாலன முறையில் இந்த குறை இருக்கிறதா, அல்லது இதற்கு தடைகள் போடப்பட்டு தாமதப்படுத்தப்பட்ட, திட்டமிட்டு தாமதப்படுத்தப்படுகிறதா? உங்கள் பார்வை எப்படி இருக்கு சார்? என்ன சொல்லுவது? தாமதப்பட்ட நீதி தடுக்கப்பட்ட நீதியாகத்தான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாமதம் பொதுவாக அரசு அலுவலர்களோ அல்லது அரசியல் ஆளுமைகளோ இது போன்ற அந்த கனிம வள சூறையாடலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நான் பார்க்கவில்லை. விதிவிலக்காக 1-2 அலுவலர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பெரும்பாலான அலுவலர்கள் அல்லது எல்லா அரசியல் ஆளுமைகள், ஒரு சில அரசியல் கட்சிகள், குறிப்பாக நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும், மதுரை மாவட்டத்தில் இந்த கனிம வள சூறையாடலுக்கு எதிராக நான் செயல்பாடுகளை மேற்கொண்ட பொழுது அங்கே பொது உடைமை இயக்கத்தை, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் அவர்கள் களமாடினார்கள். தங்களுடைய மகத்தான பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் கூட எனக்கு பேர் சரியாக நினைவுக்கு வரலை, முத்தையா என்கின்ற ஒரு தோழர் பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு தியாகியினுடைய பேரன். அவர் இந்த கிரானைட், இந்த முறைகாட்டாளர்களுக்கு எதிராக பெரிய செயல்பாட்டினை நடவடிக்கையை மேற்கொண்டார். இன்றைக்கு அவர் கூட வாகனம் ஏற்றி அவரை கொல்லுவதற்கான முயற்சி நடந்து இன்றைக்கு அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகள் ஒரு சில ஆளுமைகளை தவிர
ஒரு சில அரசியல் கட்சிகளை தவிர பெரும்பாலானவர்கள் இந்த கனிமவள சூறையாடலை, தமிழகத்தில் நடக்கக்கூடிய சூறையாடலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நான் அறியவில்லை. எனவே இப்படிப்பட்ட இதில் அவர்கள் பலனடைகிறார்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கு கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்முடைய கனிம வளம், தமிழர் தாயகத்தினுடைய கனிம வளம் சூறையாடப்பட்டு இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கடத்தி செலவு சட்டத்திற்கு புறம்பாக கடத்தி செல்லப்படுவதாக நான் அறிகிறேன். எனக்கு தகவல் வருகிறது, அது உறுதிப்படுத்த நான் விரும்புகிறேன். அதை போல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களில் இந்த கனிம வள சூறையாடல் நடந்து சட்டத்திற்கு புறம்பாக கடத்தப்பட்டு வெளிமாநிலங்களுக்கு இன்றைக்கு அனுப்பப்பட்டதாக நான் கருதுகிறேன். எப்படி ஒரு அரசு, தமிழக அரசு இதிலே தீவிரமாக இருந்தால் அதை தடுத்திருக்க வேண்டாமா? அலுவலர்கள், தொடர்புடைய அலுவலர்களோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர்களோ அல்லது தொடர்புடைய அந்த துறையினுடைய கீழ்நிலை அலுவலர்களோ தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா? தடுத்து நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் இவர்களுடைய துணையோடு தான் நடக்கிறது. எனவே இது எம்முடைய தமிழர் தாயகத்தினுடைய இயற்கை வள சூறையாடல். எனவே இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அந்த நிலையில் இவர்கள் தாமதப்படுத்துவதற்கு காரணம் இவர்களுக்கு அதிலே ஆர்வம் இல்லை என்று சொல்லுவதை தவிர வேற என்ன நான் சொல்லுவது? இது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு சார். நீங்க அதாவது இப்ப இருக்க அரசாங்கம், ஆளும் அரசாங்கம், அதிகாரிகள் அனைவரும் இந்த மிகப்பெரிய சுரண்டலுக்கு துணை போகிறார் என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நீங்கள் பகிரங்கமாக அதை சொல்கிறீர்களா? இதுல இது ஒரு அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சி செய்கிறது, இந்த அரசியல் கட்சி செய்கிறது என்று நான் சொல்ல விரும்பவில்லை. இதிலே இந்த சாதாரண அரசியலை, தேர்தல் அரசியலை நான் பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த பதட்டத்திலே நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு, ஆளுகின்ற அரசியல் கட்சிக்கு மகத்தான பொறுப்பு, ஆளுங்கட்சிக்கு மகத்தான பொறுப்பு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் தீவிரமாக இருந்தால், ஏன் ஜகபர் அலி என்ற போன்ற இந்த அப்பாவி சமூக செயற்பாட்டாளர்கள், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் 3 பிள்ளைகளுக்கு தந்தையாக 2 பெண் பிள்ளைகளை படித்து அந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்கெல்லாம் பொறுப்பாக வேண்டிய ஒரு தந்தை இன்றைக்கு கொல்லப்பட்டு, கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? எனவே தமிழக அரசு இதிலே தீவிரமாக இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா அரசியல் கட்சிகளையும் கேட்டுக்கொள்கிறேன். நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேச விரும்புகிறேன். உங்களுடைய இந்த சாதாரண மலிவான அரசியலுக்குள் நான் போக விரும்பவில்லை. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மீதம் இருக்கக்கூடிய இந்த கனிம வளத்தையாவது காப்பாற்றி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுங்கள் என்று நான் குறிப்பிட வேண்ட விரும்புகிறேன். இப்போது உங்களுக்கு அரசாங்கம் முன் ஒரு பதவியை கொடுக்கிறாங்க வச்சிருக்கீங்க. இந்த கனிம வள சுரண்டலை தடுப்பதற்காக ஒரு சிறப்பு அதிகாரி அந்தஸ்து உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா சார்? கற்பனையான அந்த கேள்விகளுக்கு நான் விடை சொல்ல தயாராக இல்லை. என்னுடைய பணியை ஒரு அபாயம் நிறைந்த ஒரு பணியை நான் சிறப்பாக செய்திருக்கிறேன். அதிலே எனக்கு திருப்தி உண்டு. எனவே உங்களுடைய கற்பனையான கேள்விக்கு நான் விடை சொல்ல விரும்பவில்லை. அதே போன்று என்னுடைய இன்னொரு கேள்வி, உங்கள் விருப்ப ஓய்வு கடிதம் நீங்க கொடுக்கும் பொழுது சமூகத்திற்கு தனது பங்களிப்பை நேர்மையாக செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அப்படி என்றால் இந்த சமூகத்திலே ஒரு IAS அதிகாரியால் நேர்மையாக செயல்பட முடியவில்லை என்பது உண்மையாக இருக்கா? உங்களுக்கு மட்டும்தான் இருந்ததா? எல்லா அதிகாரிக்கும் இந்த நிலைமை தான் இருக்கா சார்? நேர்மையில் தீவிரம் காட்டக்கூடிய எல்லா அலுவலர்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. நான் கூட நல்ல அலுவலர்களை பார்த்திருக்கிறேன். நான் மட்டும் என்று சொல்லவில்லை. நான் பணியில் சேர்ந்த காலத்தில் மிக அற்புதமான நேர்மையின் சிகரம் தொட்ட அலுவலர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு கூட இருக்கிறார்கள். அவர்கள் கூட நல்ல அலுவலர்களாக, மனசாட்சி உள்ள அலுவலர்களாக அரசு பணியில் பயணித்தவர்கள். அவர்கள் கூட இந்த ஊழல் நெருக்கடியில் அவர்களும் தவித்து போய்விட்டார்கள் என்பதையெல்லாம் நான் அறிவேன். எனவே சில பேர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள், சில பேர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எனவே நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இவரா அவரா என்று சொல்ல விரும்பவில்லை. நேர்மையான அலுவலர்கள் ஆங்காங்கு இருக்கிறார்கள். நேர்மையில் தீவிரம் காட்டக்கூடிய எல்லா அலுவலர்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் வரும், அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். இல்ல, பொதுவா ஒரு IAS அதிகாரி இல்ல ஒரு IPS அதிகாரி என்பது அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், 100% நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பொதுமக்களுடைய அடிப்படை குடிமகனுடைய எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு சூழல் இல்லை, அவர்களால் இயங்க முடியவில்லை, அந்த அளவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மையாக இருக்கா? இன்றைக்கு அதாவது IAS IPS அதிகாரி மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசு ஊழியரும்
மிக நேர்மையாக முழுமையான நேர்மையோடு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் சட்டம், விதி சொல்கிறது. எல்லோருமே நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும். IAS IPS அலுவலர்கள் அவர்களுக்கு மகத்தான பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. இந்த நாடு கோடிக்கணக்கான மக்கள் IAS IPS அதிகாரிகளை வெகு நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள், அவ்வளவு கௌரவமாக கருதுகிறார்கள், அவ்வளவு மதிக்கிறார்கள். எனவே இந்த IAS IPS அதிகாரிகளுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் இந்த IAS IPS அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் தான் இன்று இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க நீங்க. நிச்சயமா அதே போன்று லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்துன்னு சொன்னீங்க. உங்களுடைய 29 ஆண்டுகால பணியில 26 முறை நீங்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டீர்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு IAS அதிகாரியாக வரும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன சார்? அவங்க வந்து நேர்மையா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இருக்க விடுவார்களா? பிரச்சனை என்னன்றா, இப்ப 1-2 அதிகாரிகளாக 1-2 அலுவலர்கள் நேர்மையாக இருக்கிற பொழுது அவர்களை தனிமைப்படுத்துவது ரொம்ப எளிதாக இருக்கிறது. ஒரு கணிசமான அலுவலர்கள், ஒரு 40% 50% அலுவலர்கள் நேர்மையாக நின்றுவிட்டால் இந்த அரசியல் ஆளுமைகள் அவர்களை தனிமைப்படுத்துவதோ அவர்கள் அதிகாரமற்ற பதவிகளில் அமர்த்துவதோ அப்படிப்பட்ட சூழலை அவர்களால் உருவாக்க முடியாது. அதனால் இன்றைக்கும் IAS ஆக வர விரும்பக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு நான் சொல்லுவது, எந்த சூழலிலும் உங்களுடைய நேர்மையை கைவிடாதீர்கள். நேர்மை என்பது உயரிய மானுட பண்பாடு. நேர்மை அது ஏழைகளுக்கு கரம் கொடுக்க அது உதவும். நேர்மை இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மகத்தான பங்களிப்பு செய்யும். எனவே ஒரு சூழலிலும் உங்களுடைய நேர்மையை கைவிடாமல், எந்த நிலையிலும் ஊழல் செய்கின்ற ஆளுமைகளுக்கு துணை போகாமல் நில்லுங்கள் என்று இப்பொழுது நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அசோக் கெம்கா இப்போதான் ஓய்வு பெற்றார். உங்களை போன்ற ஒரு நேர்மையான அதிகாரி 57 முறை, அவர் வந்து 33 ஆண்டுகள்ல 57 முறை பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். உங்களை விட அதிகமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். நேர்மையா இருந்தா பணியிட மாற்றம் தான் ஒரே தீர்வு என்பது போல தற்போது பேசப்படும் ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இது ஒரு வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தலையா சார்? இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, சரியா கேட்கல. அதாவது உங்களை போன்ற அசோக் கெம்கான ஹரியானா கேடர் அதிகாரி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 33 ஆண்டுகள்ல வந்து 57 முறை டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கார். நீங்க கூட 29 ஆண்டுகள்ல 26 முறை டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கீங்க. அதாவது இந்த பணியிட மாற்றம் என்பது நேர்மையா இருந்தா பணியிட மாற்றம் தான் ஒரே பரிசு அப்படின்றது போல ஒரு செயல் வந்து உண்மையிலே வெட்கி தலை குனிய வேண்டுமோ என்ற ஒரு சூழலை ஏற்படுத்தது. இது உண்மைதானா சார்? அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கு. அசோக் கெம்கா 50 முறைக்கு மேலாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே நேர்மையினுடைய உச்சம் தொட்ட அலுவலர். அவர் 3 நாட்களுக்கு முன்பாக அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை, மரியாதையை நான் செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் இந்த நாட்டின் எங்கோ ஒரு மூலையில் ஹரியானாவில் அவர் பணியாற்றி இருக்கிறார் என்றாலும் அந்த நேர்மை என்கின்ற உன்னதம் இந்த மக்களுக்கு, இந்த நிலத்திற்கு, இந்த நாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த மானுட பண்பின் உச்சத்தில் அவர் இருந்தார் அல்லவா, அவருக்கு நான் தலைவணங்குகிறேன். அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு நேர்மையாக இருந்தால் பணியிட மாற்றம் தான் பரிசு என்கின்ற நிலைதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட யதார்த்தத்தை தான் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அலுவலர்கள் இன்னும் நிறைய எண்ணிக்கையில் அவர்கள் நேர்மையாக வருவார்களேயானால், நேர்மையாக நிற்பார்களேயானால் இந்த அரசியல் ஆளுமைகள் அவ்வளவு எளிதாக அவர்களை மாற்றிவிட முடியாது என்று நான் கருதுகிறேன்.